ஹலோ டியர்ஸ், இன்னைக்கு சண்டே. ஒரு 3 வாரம் கழிச்சு அமர் இன்னைக்கு தான் வந்து வீட்டிலே இருக்கான். கண்டினியூவாக ஒர்க் போயிட்டே இருந்தான். ஃபைனலாக வந்து இன்னைக்கு வீட்டில் இருக்கான். அதனால தான் சரி கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து பிரியாணி செய்யலாமே அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தேன். நிவிக்கு வந்து கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வச்சுட்டு ஒரு சிக்கன் சூப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சிக்கன் சில்லியும் அதுக்கப்புறம் தயிர் பச்சடியும் தான். அண்ட் இவன் தான் வந்து என்னோடய தம்பி, அதாவது என்னோடய மாமா பையன், தாய் மாமா பையன். கேரளாவில் படிச்சிட்ருக்கான். ஓணம் லீவுக்காக வந்து பார்க்க வந்திருக்கான். அண்ட் இன்னைக்கு மார்னிங் தான் வந்தான். ஸோ வெளியே எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அமர் வந்து சும்மா ஒரு ரைடு போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி அமரும் தம்பி வந்து போயிருந்தாங்க. அந்த கேப்பில் நாங்கள் என்ன பண்ணுறது, போர் அடிக்கும், எங்களுக்கும் வெளியே போகணும் போல் இருக்கும், ஆனால் எங்களுக்கு வெளியே போனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சண்டே மார்க்கெட் இங்கே போவாளுங்க. நான் ஃப்ரைடே மார்க்கெட் போகிற மாதிரி இவளுக்கு இங்கே சண்டே இப்போ இங்கே பக்கத்தில் நம்ம ஊர்லேயே போடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருப்பாங்க, அந்த கடையில் போய் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் 3 பேர் அப்படியே ஜாலியாக நடந்து போய் கொஞ்சம் காய்கறி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு பொறுமையாக வீட்டுக்கு நடந்து வந்தோம். வர வழியில் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த நாயை பார்க்கணும், வளர்க்கணுன்லாம் ரொம்ப ஆசை. இன்றைக்கி அதை பார்க்கவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஏரியாலலாம் இதை வளர்ப்பாங்களான்னே எனக்கு தெரியல. இன்றைக்கி பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே வந்து ஓரளவு சூப்பராக தாங்க முடிஞ்சது.